ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு துறவி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு, நீங்கள் கேட்குறதெல்லாம் இங்கே கிடைக்கும், நீங்கள் கேட்குறதெல்லாம் இங்கே கிடைக்கும்னு டெய்லி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்காரு. அவரை யாருமே கண்டுக்கல. இது என்ன பைத்தியம் மாட்டம் ஏதோ பண்ணிகிட்ருக்காருன்னு போயிட்டாங்க. அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு நபர் அவர் பேசுகிறத கேட்டுட்டு கிட்ட வந்து, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குங்க, நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன், அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் வந்து நிச்சயமாக கிடைக்கும், உங்கள் கையை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் வந்து கையை மூடி இவர் கையை வச்சு சொல்லியிருக்காரு. இந்தாங்க, உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் கொடுக்குறேன். இந்த டைமண்ட் பேர் வந்து டைம், அதாவது நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் செலவழிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இன்னொரு கையில் வந்து இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இது வந்து பொறுமை. இதை வந்து எப்பயுமே நீங்கள் கடைப்பிடிக்கணும். பொறுமையும் நிதானமும் உங்கள் கூட இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு வந்து அவர் சொன்னது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிடிபட ஆரம்பிச்சுட்டு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவருக்கு பணக்காரர் ஆகணுன்ற எண்ணம் இருந்தது. என்ன செய்யணுன்றதை திடீர்னு வந்து அவருக்கு ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு தோணி, பக்கத்தில் இருக்கிற அங்கே நபர்களை ரீச் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு, டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை கற்றுக்கிட்டு பொறுமையும் நிதானத்தோடையும் ஒரு சில வருஷங்கள்லேயே வந்து அவர் நல்ல பணக்காரராகி திருப்பி அவரை வந்து மீட் பண்ணி, நீங்கள் சொன்ன வைரங்களை நான் மதித்ததுனால, அதாவது பொறுமையும் நிதானத்தையும் என்னோட நேரத்தோடு சேர்த்து நான் மதித்ததுனால நான் இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கேன்னு அந்த துறவிக்கிட்ட போய் சொன்னாராம். இந்த பதிவை நம்ம ஏன் இங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கிற அற்புதமான வைரங்கள் வந்து நம்ம நேரம். இதை யாரும் யார்கிட்ட இருந்தும் திருட முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த பொறுமையும் நிதானமும் நம்மளை நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத ப்ராப்ளத்தில் மாட்டிக்காமல் காப்பாற்றுறதோட நம்ம நினச்ச விஷயத்தை அடையவும் முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். அதோட ரிசல்ட் வரலைன்னு சொல்லி அங்கே தொய்வடைஞ்சிடாமல் பொறுமையும் நிதானத்தோடு இருக்கிறப்போ அதோட ரிசல்ட் நிச்சயமாக நம்மளுக்கு வர வேண்டிய நேரத்தில் வரும். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராது. ஏன்னா பலனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா வரலன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். பலனை எதிர்பார்க்காம நம்ம வேலையை பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன உள்ளே கொடுத்தோமோ அதுக்குண்டான அவுட்புட் வரும். இன்புட் கொடுக்குறப்போ அவுட்புட் நிச்சயமாக வந்து தான் ஆகும். அதுதான் இயற்கையோட நியதி. ஸோ உங்களோட உழைப்புக்கான ஊதியம் விரைவிலே வரும். அதை நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக பல மடங்கு என்ன சொல்கிறது மல்டிப்ளை ஆகி வரும். ஸோ இதை சொல்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. நம்மளோட நேரத்தையும் பொறுமையும் நிதானத்தையும் நம்ம கடைபிடிச்சா நம்ம நினச்சதை சந்தோஷமாக அடையலாம்.